ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான 2வது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 2வது ப்ரோமோவை பொறுத்தளவுல பணப்பெட்டிக்கான 2வது டாஸ்க் தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது முதல் டாஸ்க பொறுத்தளவுல முத்துக்குமாரன் வந்து தாறுமாறா கேம் ஆடி இருந்தாரு. ஆமாங்க, அவன் தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கிறது அவனுக்கே தெரியும். இருந்தாலும் தனக்கு ஓட்டு போடுற மக்களுக்காக ஏதாவது பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு பெரிய ரிஸ்க முத்துக்குமாரன் எடுக்கிறாரு. நம்ம எல்லாம் பதறி போய் தான் பாத்துக்கிட்டு இருந்தோம். ஆமாங்க, ரயானா இருக்கட்டும் இல்லனா பவித்ராவா இருக்கட்டும், ரிஸ்க் எடுக்கிறது தப்பே கிடையாது. அவங்க எப்படினாலும் டைட்டில் வின்னர் ஆக மாட்டாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும். அதே நேரத்தில் முத்துக்குமாரன் தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கிறது வெளியே இருக்கிற மக்களுக்கு மட்டும் கிடையாது, முத்துக்குமாரனுக்கே தெரியும். உள்ள வந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாருமே நீ தாண்டா டைட்டில் வின்னர் ஆக போற அப்படிங்கிற மாதிரி தான் அவர்கிட்ட சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச முத்துக்குமாரனை பொறுத்தளவுல அவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுப்பாரு அப்படின்னு நம்ம நினைக்கவே இல்ல. இருந்தாலும் முத்துக்குமாரன் மாசா கேம் ஆடி இருந்தாரு. இன்னைக்கு 2வது ரவுண்ட பொறுத்தளவுல பணப்பெட்டியில 2 லட்சம் ரூபாய் வைக்கப்படுது. அதே நேரத்தில் டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 45 மீட்டர். இந்த ரவுண்ட பொறுத்தளவுல ரயான் நான் போய் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அவரும் மின்னல் வேகத்துல தான் ஓடுறாரு. திரும்பி வர்றதுக்கு முன்னாடி மெயின் டோர் பூட்டுற மாதிரி காட்டியிருக்கானுங்க. ஆனா அது எதுவுமே நடக்கலங்க. ரயானுமே டாஸ்க கம்ப்ளீட் பண்ணிடுறாரு. அவர் தான் இந்த ரவுண்ட்ல 2 லட்சம் ரூபாய் வின் பண்றாரு. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச செய்தி தான். உண்மையாவே இந்த டாஸ்க பொறுத்தளவுல வேற லெவல்ல இருக்குங்க. டென்ஷனை பயங்கரமா பில்ட் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் நேத்தைக்கான டாஸ்க்ல முத்துக்குமரனோட ரசிகர்கள் எல்லாம் செமையா பதறிட்டாங்க. முத்துக்குமரன் அப்படிப்பட்ட ரிஸ்க் எடுக்க கூடாது அப்படிங்கிறது தான் அவரோட ஆதரவாளர்களோட எண்ணமா இருக்குது. அதாவது மாமா டிவியை பொறுத்தளவுல பணப்பெட்டி வச்சா முத்து எடுக்கவே மாட்டான். அதே நேரத்துல டாஸ்கின் கொடுத்து போட்டின்னு கொடுத்தா முத்துக்குமரன் கண்டிப்பா களமிறங்குவான். அப்படியாவது முத்துக்குமரனை வெளியே அனுப்ப முடியுமா அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரனுக்காக வைக்கப்பட்ட டாஸ்க் மாதிரியே நமக்கு ஃபீல் ஆகுது. என்னதான் இருந்தாலும் முத்துக்குமரன் வந்து விஜய் டிவி விரிக்கிற வலையில விழுந்துடக்கூடாது அப்படிங்கறதா நம்மளோட எண்ணம். என்னதான் இருந்தாலும் பணப்பெட்டியோட 2வது ரவுண்ட்ல ரயான் வந்து 2 லட்சம் ரூபாய் வின் பண்ணிருக்காரு. உண்மையாவே அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். அதே மாதிரி இப்ப நிறைய பேர் வந்து ஜாக்லின் பணப்பெட்டி எடுக்க போய் வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரூமரை கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த செய்தியை பொறுத்தவரை உண்மை இல்ல அப்படினே சொல்லலாம். இதுவரை அபிஷியலா அப்படி ஒரு செய்தி வரவே இல்ல. அதே நேரத்துல ரயான் 2 லட்சம் ரூபாய் வின் பண்ணதா இருக்கட்டும், முத்துக்குமரன் 50,000 ரூபாய் வின் பண்ணதா இருக்கட்டும், நேத்து காலையிலேயே நம்ம எல்லாருக்கும் தெரியும். என்னதான் இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த டாஸ்க பொறுத்தவரை பணப்பெட்டி எடுக்கிறதுக்கு தயாரா இனிமேல் பார்த்தோம் அப்படின்னா விஷால் வந்து தயாரா இருக்காரு. தன்னை நிரூபிக்கணும், நான் கேம் ஆடல அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அது போலி, நானும் ரிஸ்க் எடுப்பேன் அப்படிங்கறத காட்ட போறேன், நானும் பணப்பெட்டி எடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அவர் எடுக்கிறாரா, யாரு இந்த டாஸ்க்ல தோத்து வெளியே போறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்து தான் பார்த்தாகணும். பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த டாஸ்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதாவது விஜய் டிவியை பொறுத்தளவுல முத்துக்குமரனை வெளியே அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த டாஸ்க் வச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you friends.